ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர் விஜயம் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்களுக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டு அதன் பலன் எடுத்து ஜோதிடர் சொல்லி கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆளுநர்களுக்கும் முதற்கண் காலை வணக்கம். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க, ஒரு மிக அற்புதமான ஜாதகம். அந்த ஜாதகத்தை எம்கேஎஸில் பகுதி போட்டு அதை ஜோதிடம் கற்றுக்கிட்டுக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் சொல்லிடுறவங்களுக்கும் ரொம்ப பலனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். அந்த ஜாதகம் வீடியோவில் காமிச்சோம், அது உங்களுக்கு தெரிஞ்சால் போட்டுங்க, இல்லைன்னா நான் டேட்டா பார்த்து கிரகம்லாம் சொல்கிறேன், அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். 28/3/1992 3 மணி AM விடிய காலம் பிறந்திருக்கிறேன். அப்படி மகர லக்கணம், மகர ராசி, லக்கணமும் ராசியும் ஒன்று. மகர லக்கணம், லக்கணத்தில் சந்திரன் சனி, 2 சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் கேது, சிம்மத்தில் குரு, தனுசில் ராகு மாந்தி. இது ராசி கட்டம். நவம்ச லக்கணம், ரிஷ்ப லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன், கடகத்தில் குரு சனி ராகு, துலானில் புதன், விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் மாந்தி, மகரத்தில் சந்திரன் கேது. இது நவம்ச கட்டம். ராசியில் 9 கோள்கள், நவம்சத்தில் 9 கோள்கள் வந்துருச்சு. பிறந்த காலத்தில் சூரியன் திசை 3 வருஷம், மாதத்தில் 27 நாள். இப்போ வயசு 32 முடிஞ்சு 33ல் 4 மாதம் 10 நாள். சூரியன் திசை 3 வருஷம், சந்திரன் 10, செவ்வாய் ஒரு 7, ராகு திசை ஒரு 18. அப்போ 38 வருஷம் 10 மாதம் 27 நாள் வரைக்கும் ராகு திசை. இப்போ நடக்கிறது ராகு திசையில் சுக்கிரன் புத்தி நடப்பு. நம்மகிட்ட உடனே ஜாதகத்தை கொடுத்தாங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். நான் பார்த்துட்டு சொல்கிறோம், இந்த ஜாதகனுக்கு திருமணம் பண்ணி ஒரே மாதத்தில் டைவர்ஸ் ஆணுச்சா? ஆமாங்க. ஒரே கேள்வி தாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? திருமணம் ஆகி 1 மாதம் கூட இல்லைங்க, 1 மாதத்துலேயே இதுமாரி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. திருமணம் ஆகி ஒரே மாதம், அதுக்கு மேலே இருக்காதுங்க அப்படின்னா இந்த ஜாதகனுக்கு. என்ன காரணம்னா, இந்த ஜாதகனுக்கு தாரதோஷம். இந்த தாரதோஷம் உள்ள ஜாதகம் எல்லாமே இப்படி தான் அமையும். இப்போ நம்ம இவங்கெல்லாம் போய் பார்த்துருப்பாங்க, செவ்வாய் தோஷம், நாகதோஷம் 10 பொருத்தம் 9 பொருத்தம் பார்த்து தீர்க்கமாக கல்யாணம் ஆகிறாங்க. ஆனால் பிறகு இப்படி கல்யாணம் பண்ணால் இந்தமாரி 1 மாதம் 2 மாதத்துலேயே அதுமாரி டைவர்ஸ் ஆகிடும். அப்போ இதெல்லாம் பார்த்து பண்ணலான்னா நாங்கள் பார்க்குறது இல்லைங்க. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பலமா, 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பலமா, 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பலமா, பொண்ணை கொடுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் டைவர்ஸ் ஆனதுக்கு என்ன காரணம், என்ன விளக்கம், அது உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு தானே நாங்கள் ஜாதகம் பதிவிடுறோம், அதுக்கு தானே உங்களுக்கு தானே தேவை. மகர லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், அவர் சூரியங்கால். சூரியன் காம திரியோண ராசின்னு சொல்கிற 3, 7, 11 3ஆம் பாவத்தில் சூரியன் நீச புதனோடு சேர்ந்துருக்கிறாருங்க. இப்போ 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஒரு நீச புதனோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு தாரதோஷம். முதல் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடும், மறுபடியும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவான். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் சூரியங்கால், சூரியன் போய் 3ஆம் பாவத்தில் நீச கிரகத்தோடு சேர்ந்துருச்சிங்க. இப்போ தாரதோஷம் ஏற்பட்டுருது. கலஸ்தரகாரகன் சுக்கிரன் லக்னத்துக்கு 2ல், குருக்கால், குரு லக்னத்துக்கு 6-8 உட்காந்துருச்சு. சூரியனுக்கு 6-8, கலஸ்தர காரகன் சந்திரனுக்கு 6-8. 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி சனி, சந்திரங்கால், சந்திரன் உட்காந்தகால், சூரியங்கால். 7ஆம் பாவம் பலனை இழந்துருச்சு, 2ஆம் பாவம் பலனை இழந்துருச்சு. 11ஆம் அதிபதி செவ்வாய், செவ்வாய் போய் லக்னத்துக்கு சுயக்காலில் உட்காந்துக்கிறார். அந்த செவ்வாயும் தன் பலனை இழந்துடும். அப்போ 2, 7, 11 தன் பலனை இழந்துருதுங்க.
இந்த 2, 7, 11 தன் பலனை இழந்தால் இந்த ஜாதகனுக்கு இருதான அமைப்பு, தார தோஷம். செவ்வாய் தோஷத்தை பார்த்தாலும் ஆகாது, நாக தோஷம் பார்த்தாலும் ஆகாது, 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் பார்த்தாலும் ஆகாது. இப்போ இவங்கெல்லாம் எத்தனை பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. அவங்க எத்தனை பொருத்தம் பாருங்கள், செவ்வாய் தோஷம் இதில் எதை பார்த்தீங்கன்னாலும் ஆகாது. சுகர் நாடியில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறப்பாக திருமணம் நடக்கும். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்வாழ்க்கை அமையும், குடும்ப வாழ்க்கை அமையும். 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றால் நல்லா இருக்கும். 2, 7, 11 தான் திருமண குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, 5ஆம் அதிபதி, இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் போய் சந்திரங்கள், சந்திரன் சூரியங்கள், புத்திர தோஷம்னு ஏற்படும். ஏதோ காலம் கடந்து ஏதோ ஒரு பொன் குழந்தை பிறக்கும், ஆண் வாரிசு பிறக்காது. அப்போ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பலன் இழக்கக்கூடாது, லக்னம் பலனை இழக்கக்கூடாது. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், அது அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும். இப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் போய் சந்திரங்கள், சந்திரன் சூரியங்கள், சூரியன் நேசகரம். சிறப்பான தொழிலும் அமையாது, நல்ல தொழிலும் அமையாது இந்த ஜாதகனுக்கு. ஆமாங்க, 33 வருஷம் ஆச்சு, படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனோம், ஒரு கம்பெனியில் ஒரு 6-7 வருஷம் வேலை செய்கிறாங்க, 27,000 30,000 தராங்க, அவ்வளோ தாங்க விட்டாரு. சம்பாதனையும் பெருசாக பண்ண முடியாது, தொழிலும் செஞ்சு பணம் காசு சம்பாதிக்க முடியாது. பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 2-11. அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 2-11 பலமாக இருந்தால் தான் செல்வந்தர், காசு பணம் பொன் பொருள் செயல் நிறையா. அடுத்தது 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் நேசகிரகத்தோடு இருந்தால் இந்த ஜாதகனுக்கு திருமணத்துக்கு முன்னாடியோ திருமணத்துக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குமா, ஒழுக்க பழக்கம் இருக்காது. இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு 10-15 நாளிலே வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு பேசி வார்த்திருந்து அந்த பொண்ணு கண்டுபிடிக்க தான் பிரச்சனை ஆகிக்குதுங்கிறாங்க. லக்னத்துக்கு 3, 7, 11 காம திரிகோண ராசி. அந்த 3, 7, 11 ஒரு நேசகரம் இருந்து 7ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் இந்த மாதிரி அவனுடைய எண்ணம், செயல்பாடு, புத்தி கெட்டு போயிடும். அப்படி தான் இந்த ஜாதகம் இப்போ கேட்டுருக்கு. ஒழுக்க பழக்கம் இருக்காது, தனி மனிதன் ஒழுக்கம் இருக்காது. 7ஆம் அதிபதி பலமாக இருந்தால் தான் ஒழுக்கம் இருக்கும். 7ஆம் அதிபதி இப்படிலாம் பலவீனப்பட்டால் ஒழுக்கம் நல்லதாக இருக்காது. இப்படி நல்லா நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னொன்றுங்க, லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமாக இருக்கணும். லக்னம் தான் ஒரு மனிதனுடைய இமேஜை உயர்த்துறது, ஒழுக்க பழக்கம் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் லக்னாதிபதி. இது ரெண்டுமே பலனை இழந்து போயிடுச்சுன்னா ஒழுக்க பழக்கம் இருக்காது, கடாமுடான்னு உருட்டிகிட்டே வாழ்க்கை ஓட்டுவோம், நல்லதாக இருக்காதுங்க. நம்ம ஜாதகம் ஆய்வு பண்ணுறோம், விதிமுறைகள் சொல்லணும் இல்லைங்களா, அவங்க ஜாதி சனம் சொந்த பந்தம் நெருஞ்சிங்க இருப்பாங்கல்ல. நம்ம ஜாதி சனம் சொந்த பந்தத்தில் பங்காளி, பைத்தாளி, மாமச்சனை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் நல்லா ஒழுக்கமாக இருக்கிறானா, நேர்மையாக இருக்கிறானா அப்படின்னு பாருங்கள். லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கோம், ஒழுக்க பழக்கமாக இருப்போம், நியாயமாக இருப்போம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது ஒரு கேந்திர திரிகோணம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரக நட்சத்திரத்தை இருந்தால் தொழில் நல்ல முறையை செய்வோம். இதை நம்ம யூடியூப் வழியாக சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம சொந்த பந்தம், நம்ம மாமன் மச்சனை, நம்ம ஊருக்காரன், ஃப்ரெண்டுங்க தெரிஞ்சுங்க ஜாதகத்தை வாங்கி ஆராய்ச்சி பண்ணணும். இந்த MKS அஸ்ட்ரோ டிவியில் விஜயன்னு ஒருத்தர் சொன்னார், இது கரெக்டா அப்படின்னு நீங்கள் பார்த்து அனுபவிச்சுட்டு அதை என்கிட்ட சொல்லணும். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம், கமெண்ட்ஸில் போடலாம்.
நம்ம சொல்லக்கூடிய விதி வந்து ஒவ்வொன்றும் முத்தான விதிகள். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா தேடி உங்களுக்கு சொல்கிறோம். அந்த ஜோதிடம் எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் பார்க்குறீங்களா, அதை பார்த்துட்டு தனி நோட்டு போட்டு எழுதி நான் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு என்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதுபோல் எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் பார்க்குற வீடியோவை நான் சொன்ன மாரி விதிகளை நம்ம சொந்த பந்தம் தெரிஞ்சுங்க, அவங்களோட ஜாதகத்தை வாங்கி ஒப்பிட்டு பார்க்குங்க. ஓ, அந்த சுகநாடியில் சொன்ன விதிமுறை கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறேங்களுக்கு. பெரும்பாலும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் பார்க்குறீங்க அத்தனை பேருமே ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்கிறீங்க, ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க. இது உங்களுக்கு தான் இந்த விதிமுறையை சொல்கிறேன். லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அவர் இன்று நட்சத்திராதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் ஒழுக்கமாக இருப்பாங்க, தப்பே பண்ண மாட்டாங்க, நீதி நேர்மை நியாயமாக இருப்பாங்க, நல்ல மனுஷனாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. தான் சம்பாரித்து தன்னுடைய சம்பாதிச்ச காசெல்லாம் குடும்பம் நடத்தணும், அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, அடுத்தவங்க மேலே அபாண்டமாக ஆசைப்படக்கூடாது, நியாயமாக இருந்தால் போதுங்க. அப்போ லக்னம் தான் ஒழுக்கம், லக்னம் தான் தேகம் திடேகம் ஆரோக்கியம், ஒழுக்கம்னா லக்னம் தான். இப்போ லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி கிரகம் நல்லா இருக்கணும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும், அவர் என்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல தொழில், நல்ல மனிதன், நல்ல தொழில். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல குடும்பம், நல்ல பொருளாதாரம், நல்ல வருமானம். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பலம் பெற்றிருந்தால் செல்வந்தர், செல்வாக்கு மிகுந்தவர். 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சிறு சேர்த்து சம்பாரித்து ஒரு நிலப்பலம் வாங்கி வீடு கட்டலாம், நமக்கு அமையும். நம்ம என்ன தான் பாடுபட்டாலும் 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 6, 8, 12க்கு போனாவே நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், கடன் தான் வாங்கி கட்டுவாங்க. 6ஆம் பாவத்துக்கு போனால் கடன் வரும், 8ஆம் பாவத்துக்கு போனால் உடஞ்ச வீடு, இடித்த வீடு, பால்பட்ட வீடாக தான் அமையும். 12ஆம் பாவத்துக்கு போனால் வீட்டை விற்று கட்டி விடுவாங்க. இந்தமாதிரி நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் சுகநாடியில் ஜோதிடம் சிறப்பாக சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் வீடியோ போட்டுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஜோதிடம் சொல்லக்கூடியங்க, ஜோதிடம் ஆர்வலர்கள், ஜோதிடம் கற்றுக்கிறவங்களாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஊக்கம் அளிக்கத்தான் உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் இப்போ எனக்கு நிறைய ஃபோன் பண்ணாங்க, எனக்கு கமெண்ட்ஸில் கூட கொடுத்துறாங்க, நீங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க, இல்லை வாரத்துக்கு 2 வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் ஜோசியம் சொல்கிறோம், ஜோசியம் கற்றுக்கிட்டு இருக்கிறோன்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோம் இல்லையா. அதுமாரி நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் பண்ணி உற்சாகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதிமுறையை நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் ஒரு சப்போர்ட்டு, நான் ஒரு சப்போர்ட். நம்ம நிறையா ஜாதகத்தில் பார்த்து அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். லக்னாதிபதி 6ஆம் பாவத்தில் நின்று 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்து லக்னாதிபதி 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் ஏதாச்சும் ஒரு நோய் தாக்கிறதுக்கும் கடை இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் லக்னாதிபதி 6ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது. உதாரணமாக மேச லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 6ல் போய் 6ஆம் அதிபதி போய் தான் லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும். அல்லது இந்த போதை பழக்கம்னு சொல்கிறாங்களே, பீடி, புயலை, ஆன்ஸு, கஞ்சா, அவினு, சாராயம், பிராந்தி, இந்தமாரி லக்னாதிபதி 6ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் ஏதோ ஒரு இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுவோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், லக்னாதிபதி 6ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது, லக்னாதிபதி 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது, 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரக்கூடாது, 6ஆம் அதிபதி லக்னாதிபதி காலில் இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி 6, 8, 12 பகை நீ சாஸ்திரம் பெற்றுட்டா
இந்த தொந்தரவுக்கே போக மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க. இந்த போதை பழக்கம் எதுவும் இருக்காது, நிரந்தரமான வருவாய். அப்போ 10ஆம் அதிபதி கேந்திரம் திருவன் ஆட்சி உச்சம் பெற்ற நேர்மையான தொழில், நல்ல தொழில் பண்ணுவோம், தொழில் சிறப்பாக இருக்கும். இப்போ 6ஆம் அதிபதி லக்னத்தை தொடக்கூடாது, 6ஆம் அதிபதி ராசியும் தொடக்கூடாது. 6ஆம் பாவம் நோய் கடன் இதை கொடுக்கும். சரிங்க. 2ஆம் அதிபதி 10ல் இருக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார். 2ஆம் அதிபதி 10ல், 10ஆம் அதிபதி 2ல், வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை தின வருமானங்க. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. 2ஆம் அதிபதி 10ல், 10ஆம் அதிபதி 2ல், இல்லது 10ஆம் அதிபதி காலில் 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி காலில் 10ஆம் அதிபதி. தின வருமானம், பெட்டி கடை, மளிகை கடை, அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அதை சார்ந்து தொழில் வரும். 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தொடர்பா குழந்தைங்க மூலம் வருமானம் வரும். 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தொடர்பு மனைவி மூலம் வருமானம் வரும். பெண்கள் வேலைக்கு போகலாமா? போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எங்கள் ஊரில் ஒரு மந்திரி இருந்தாங்க, விஜயலட்சுமி அம்மான்னு. அவங்க வீட்டுக்காரர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, அந்த அம்மா மந்திரி. அப்போ அவருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி தொடர்பு, மனைவி மூலம் பேரு புகழ். அப்போ மனைவி, இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்கள, மந்திரி ஆகிறாங்கல்ல, அதுமாரி 2, 7, 10 தொடர்பு இருந்தால் மனைவி மூலம் வருமானம், மனைவியால் பேர் புகழ் ஜாதகனுக்கு. எங்கள் ஊர் மந்திரி மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் நிறைய மந்திரி ஆகிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கார ஜாதகத்தில் 2, 7, 10 தொடர்பு இருக்குங்க. 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தொடர்பா அப்போ மூலம் வருமானம் வரும், அரசாங்கத்து மூலம் வருமானம் வரும். இந்தமாரி ஆய்வு பண்ணுங்க. இந்த ஆய்வு பண்ணிக்கணும். இந்தமாரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம ஆய்வு பண்ணி ஒரு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லணும். அப்போ 2, 6, 10 தொடர்பா ஜாதகனுக்கு நிரந்தரமான வருமானங்க. 2, 6, 10 தொடர்புனா ஜாதகனுக்கு நிரந்தரமான வருமானம், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். இந்தமாரி ஆய்வு பண்ணணும். ஒவ்வொரு விதிமுறையும் எடுத்து பார்த்துக்கணும். சில பேர் வராங்க, ஜாதகத்து பையன் ஒரு 10வது 12வது படிக்கும்போது, 10வது படிக்கும்போது ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து, எங்கள் பையன் என்ன படிப்பான் சொல்லுங்கள் படிக்கிறாங்க. அருமையான கேள்வி, வந்தவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, நாம் பதில் சொல்லணும் நல்லபடியாக. 2ஆம் பாவம் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நல்லா படிப்பான். அதில் புதன் வலுப்பத்து இருந்தால் மேக்ஸ் கணக்கு நல்லா இருக்கும். சூரியன் செவ்வாய் வலுப்பத்து இருந்தால் பயாலஜி பலமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகம் இருக்குது, அந்த கிரக காரகத்து தொடர்பில் படிப்பான். சரி, எங்கள் மேலே மேற்கொண்டு என்ன படிப்பான்? 10ஆம் பாவத்தை வச்சு தாங்க ஒரு டிசைடே பண்ணுது. 10ஆம் பாவம் தான் ஒருத்தனுடைய என்ன படிக்கலாங்கிறத டிசைட் பண்ணோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் ராகு 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் அவன் மருத்துவர். 10ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி நீர்ராசியில் இருந்தால் விவசாயத்துறை. 10ஆம் பாவத்தின் அதிபதி புதன் குரு கேதாக இருந்து தொடர்பு ஏற்பட்டால் ஆடிட், அக்கௌண்ட்ஸ், நீதிபதி, வக்கீல், இதுமாரி படிப்பார் சொல்லுங்கள். அப்போ 10ஆம் பாவம் தானே ஒரு மனிதன் அவன் என்ன தொழில் படிப்பாங்கிறது 10ஆம் பாவம் தான். நம்ம பாரம்பரியத்தில் முன்னோர்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், உயர்கல்வி எதாக இருந்தாலும் சரிங்க. 10 முடித்தோடனே 11 அவன் ஒரு கோர்ஸ் எடுத்துக்குவான். பயாலஜி எடுத்தால் டாக்டராக போகலாம், இன்ஜினியரும் போகலாம். பிசினஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தால் அது ஒரு படிப்பு இருக்குது. இந்த மாதிரி 10ஆம் பாவம் 10வது படிக்கும் 12வது 11 12வது படிக்கும்போது அவன் தொழிற்கல்வி படிக்கிறான்னா 10ஆம் பாவத்தை வச்சு தாங்க. 10ஆம் பாவம் தான் டிசைட் பண்ணோம். போதுமா? 10ஆம் பாவம் தான் 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும்
10ஆம் அதிபதி எங்கே இருக்குமோ அந்த கிரகத்தினுடைய தொழில் தான் அவனை டிசைட் பண்ணி படிக்க வைக்கும். இதை நல்லா ஆய்வு பண்ணுங்க. தீர்க்கமாக ஜாதகம் சொல்லலாம், தீர்க்கமாக பலன் எடுக்கலாம். இந்தமாரி சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம் அப்படின்னு 2 புக் எழுதியிருக்கிறேன். அதில் 2000 விதி எழுதியிருக்கிறேன். ஜோதிடத்து மேலே ஆர்வம் உள்ளவர்களும் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் இந்த சுகநாடி புக்கு வேணும்னா இதை என் வாட்ஸ்அப் நம்பர் 9994795526 வாட்ஸ்அப்பில் அவங்க அட்ரஸ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு புக்கு அனுப்பி போடுறேன். நீங்கள் தீர்க்கமாக படிக்கலாம், அதை உங்களுக்கு சொல்லி தருவேன் என்று சொல்லி உங்களுக்கு அனைவருக்கும் இது வரைக்கும் பொறுமையாக நான் பேசுனதை இனிமேல் பொறுமையாக கேட்க போகிறீங்க. சுகநாடி தீர்க்கமாக பலன் சொல்லும். MKS அஸ்ட்ரோடியில் பார்த்து கொண்டு இருக்கோம் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.